அதுல வேணா ப்ரியாரிட்டி வச்சுக்கலாம். ஸோ உதயா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ உதயா கிட்ட போயிடலாம். உதயாக்கு அடுத்து ரெட்ரோ, அடுத்து பூங்குன்றன். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, நீங்க ஸ்பீக்கர்ஸ்ல நீங்க வந்து ப்ரியாரிட்டி பேஸ் நாங்கள் கொடுக்கல. நீங்க யாரும் எந்தெந்த டாபிக் வருதோ அந்த டாபிக்ல நீங்க பேசலாம். ஓகே வித்யா, நீங்க பேசுங்க. ஸோ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அஸ் அ ஹோஸ்டா வந்து கொஞ்சம் நான் இன்னைக்கான எபிசோட கொஞ்சம் ஒரு கிறிஸ்பா ஒரு ஓவர் வியூ கொடுத்தணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்ட பிறகு நீங்க அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். ப்ரோ ஓகே, ப்ரோ ஒரே நிமிஷம். சொல்லுங்க. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணிடுங்க, நான் லிசனர் போயிடுறேன். வேற யாராவது ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம். யார் பேசுறீங்க? இல்லை, பூங்குன்றன். ஏன் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க ஸ்பீக்கர்ல, இல்லை இல்லை, ஒன்றும் நிறைய ப்ராப்ளம் பேர் இருக்காங்கல்ல இன்னைக்கு, அதுக்காக தான் நான் இல்ல. இல்லை ஒரு அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு நான் உங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப கூப்பிடுறேன், லிசனர்ல இருக்கவங்க மேல வாங்கன்னு கூப்பிடுறேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஓகே தான், எனஃப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், போதுமான அளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னைக்கான எபிசோட நான் வந்து கிறிஸ்பா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேங்க, எப்படி எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெளியில இவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்றது நான் ரொம்ப ஆவலோடு வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எபிசோடு என்னன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா இதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் எபிசோடு வந்து இருந்திருக்கு. இதுல நான் முன்னாடியே சொன்னேங்க, இந்த கேம்ன்றது, பிக் பாஸ் கேம்ன்றது எந்த அளவுக்கு நீங்க டிஃப்ரெண்டா அணுகுறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா. அதுதான் வந்து இந்த கேமோட சுவாரஸ்யத்தையே கூட்டும். அதை தாண்டி இவங்க வந்து நாங்க ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, கீழே இருந்து ஒருத்தங்க ஒரு பெண் எழுந்து வந்து நாங்க இண்டிவிஜுவலா விளையாட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எல்லாரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. கூட்டணி என்னவா நினைக்கிறீங்கன்னும் போது இல்ல முத்துக்குமரன் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெளியே இவங்க என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்களோ அது எல்லாமே சேர்ந்து இவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்க ஒருத்தங்க மைக் குடிச்சு பேசினாங்க, ஒரு லேடி ஒன்று பேசினாங்கல்ல, அவங்க இன்ஃபுளுன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஏங்க முத்துக்குமரன் தான் அங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணாரா? எனக்கு புரியவே இல்லை. அதுவே அது வந்து இவரே சொல்லிட்டார், விஜய்ஸே சொல்லிட்டாரு. விஜய்ஸே வந்து பொலிச்சுன்னு சொல்லி அந்த மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. அந்த கேம் வருதுன்னா அந்த கேமை ஃபாஸ்டா புரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு அந்த கேம் அடுத்த கட்டத்தை நகர்த்தி போறது அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஆள் முத்துக்குமரன் தான் அப்படின்றது விஜய்ஸே கேம்பெயின் பண்ணி சாலிடா முடிச்சிட்டாப்ல அந்த பாயிண்ட்டை. பட் வழக்கம் போல வந்து நான் வந்து எங்க உடன்படாம போனேன்னா, அந்த கூட்டணி விஷயத்துல வரும்போது மஞ்சரி, நான் முன்னாடியே சொன்னதுதாங்க, இந்த வாரமுடைய முதல்ல சொன்னேன், மஞ்சரி முத்து வந்து த்ரோயிங் அண்டர் த பஸ் அப்படின்றது அது சாலிடா வந்து தெரிஞ்சது. அவங்க எழுந்து வந்து உடனே வந்து சம்மந்தமே இல்லாம நானும் ஒரு பாயிண்ட்ல தானே இருக்கேன், என்னையும் கூட்டணி சேர்க்க வேண்டியதானே அப்படின்றத எடுத்துட்டு வந்து அந்த பாயிண்ட்டை லாக் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை கரெக்டா அந்த பாயிண்ட்டை பிடிச்சி முத்து மேல வந்து கடிச்சாங்க மஞ்சரி. ஸோ இதுதான் இட்ஸ் அ குட் டைம் டு லீவ் மஞ்சரி. மஞ்சரிக்கு இப்போ புரியும், மஞ்சரி வெளியே போறது அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான விளைவு தான் மஞ்சரி இப்போ வெளியே போறது. ஷீ இஸ் நாட், ஷீ இஸ் ஸ்ட்ராங் பிளேயர், பட் ஹவு, அதுதான் கேள்வி. இங்க வந்து மக்கள் சப்போர்ட் எப்படி இருந்ததுன்னா, நீங்க முத்துக்குமரன் கூடயே இருந்ததுனால தான், உண்மையிலேயே சொல்றேன், 100% முத்துக்குமரனுக்கு ஆதரவாளர்கள் தான் அந்த வாக்கே மஞ்சரிக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு. அவங்க திரும்ப கடிக்க ஆரம்பிச்சாங்க, மொத்த பேரும் திரும்ப பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க, மஞ்சரிக்கான வாக்கு வந்து வெளியே போயிடுச்சு. எனிவேஸ் ஃபைன், மஞ்சரி வெளியே போயிட்டாங்க. ஸோ எனிவேஸ் அவங்களுடைய வெளியுலக வாழ்க்கைக்கு நம்ம வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருவோம். ஸோ நல்லபடியா நீங்க கேம் விளையாடுனீங்க. ஸோ வெளியிலையும் நீங்க நல்லபடியா இருக்குன்ற வாழ்த்துக்களையும் நம்ம மஞ்சரிக்கு தெரிவிச்சிருவோம். அதை தாண்டி இன்னைக்கான இது வந்து எபிசோடு வந்து ஒண்ணுமே இல்லை, கீழே போட்டுருக்குன்றது தான் கான்செப்ட். இந்த வாரம் ஃபுல்லா முத்து, வீக் டேஸ் ஃபுல்லா முத்து, வீக்கெண்ட் ஃபுல்லா முத்து, கம்ப்ளீட்டா A to Z வந்து முத்துன்றதான். அதான் சொன்னாங்கல்ல, யாரோ இவங்க தான் சொன்னாங்க, இந்த சௌந்தர்யா பிஆர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, ஷோல வந்து சௌந்தர்யா இல்ல, ஷோவே சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பேரை சௌந்தர்யாவை எடுத்துட்டு முத்துன்னு போட்டுருணும். ஷோ வந்து ஷோல முத்து இல்ல, முத்துக்காக தான் அந்த ஷோ அப்படின்னு தான் வந்து இந்த டிடிஎஃப் ஃபுல்லாமே அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா. முத்து 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 முத்துன்னு சொல்லி ஃபுல்லா வந்து முத்துவை வந்து பயங்கரமா எடுத்துட்டு போய் ரீச் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா, இவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, முத்துக்கு இது எல்லாத்தையும் ஒரே நாள்லயே வேற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கான அவ்வளோ எபிலிட்டி இருக்கு கம்பேரிட்டிவ்லி அதர் கண்டஸ்டன்ஸ். ஸோ அவருக்கு அந்த, ஏன்னா மஞ்சரி வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒன்லி ஒன் ஸ்ட்ராங் ஸ்பீக்கர் இந்த ஹவுஸ் அது முத்து மட்டும்தான். அது அழகா ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவாரு. ரெண்டாவது, அவர் ஒண்ணுமே பண்ணலதுக்கும் டிடிஎஃப்ல அவர் செகண்ட் பொசிஷன் கேம்ல அவர் ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு விளையாடி அவருக்கான அந்த 16 பாயிண்ட்ஸோட செகண்ட் பொசிஷன் வந்து டிடிஎஃப்ல நின்று இருக்காரு. ஸோ எல்லா விதத்துலயும் சரி, முத்துவோட ஸ்கோரிங் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹெவி தான். நமக்கான இன்னைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த எபிசோட ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா விஜய் கேம்பெயினே பண்ணிட்டாரு அந்த இடத்துல. ஸோ முத்து தான் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, பவித்ராவும் இன்டெரக்டா அவங்களுக்கு தெரியாமே வந்து வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லி பவித்ராவும் கேம்பெயின் பண்ணிட்டாங்க. ஸோ முத்து எப்படியும் ஃபைனல் போயிடுவார்னு எங்களுக்கு தெரியும், அதனால நான் முத்துக்கு வந்து டிடிஎஃப் கிடைக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பவித்ராவுக்கு. அது எப்படி தெரியும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அன்ஷிதா வெளியே வந்தானே சொல்லியிருப்பாங்க, யாருங்க டைட்டில் வின்னர் ஆகும், முத்துதான், முத்துக்குமரன் தான், எனக்கு என்ன தெரியும், அந்த உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொன்னது. அப்போ வீட்டுக்குள்ள கொண்டு எல்லாருக்கும் தெரியும் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 100% எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது வந்து பவித்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது நீங்க பவித்ரா இன்டெரக்டா வந்து அதை சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஆனா அது முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக் பாஸ் இது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய இதெல்லாம் கேஸ்லாம் பாருங்களேன்,
என் கண்டஸ்டன்ஸ் கூட இல்லைங்க நம்பால் கூட கேஸ், நம்பாலுக்கு கேஸ் எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ் கூட தான். அங்க கண்டஸ்டன்ஸ் விசஸ் முத்துக்குமரன் இல்ல, முத்துக்குமரன் விசஸ் பிக் பாஸ். கேமே பாருங்க, இந்த இந்த பிபியோட கேமே முத்துக்குமரன் விசஸ் பிக் பாஸ் தான் இந்த ஷோவே நடந்திருக்கு. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, ஆப்போசிட் ஆப்போசிட் யாருமே இல்லாதனால நம்பால் வந்து ஒன்லி பிக் பாஸ் கூட தான் விளையாடிட்டு இருக்காரு. இன்னைக்கான கேஸும் பிக் பாஸ் கூட தான். ஏங்க வேங்க, பிக் பாஸ் தான் மேல இருக்காருல்ல, அவர் தான் ஸ்டாப்னு சொல்லியிருப்பார்ல, நீங்க ஏங்க நீங்க அதை பண்ணீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் விசஸ் முத்துக்குமரன் தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னைக்கு நான் ரசிச்சேங்க, ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் விசஸ் முத்துக்குமரன் பாக்குறதா எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல வந்து யாருமே இல்ல ஸ்ட்ராங்கா. இந்த இந்த கோமாளி ரயான் வேற, நம்ம பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு முக்கிய முக்கிய முக்கியம் அந்த வந்து பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்கள் அடிச்சாங்க, பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்கள் அடிச்சாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இதை பாத்தீங்களா, அவரோட அலைன்ஸ் தப்பு அது இதுன்னு முக்கினது எல்லாமே சேர்த்து விஜய்ஸ் மொத்தமா சொல்லிட்டாரு. அலைன்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கேமோட ஸ்ட்ராட்டஜி. அந்த கூட்டணி எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ள என்ன விதமான எப்படி இருந்தது, ஏன் இப்படி இந்த அலைன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணீங்கன்றது மட்டும் தான் பிரச்சனையா வச்சாங்களே தவிர்த்து, மற்றபடி அந்த அலைன்ஸ் பத்தி எந்த விதமான ப்ராப்ளம்னு சொல்லி விஜய்ஸ் பொலிச்சு சொல்லி அடிச்சு முடிச்சு விட்டாப்ல. ஸோ இன்னைக்கான எபிசோட் நான் எப்படி பாக்குறேன்னா ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்குறேன். இதுல வேற நிறைய பேர் வந்து டைம் லைன்ல வந்து சாரி நம்ம இது ஷோ நடந்துட்டு இருக்கும்போது டைம் லைன்ல ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. பாருங்க முத்துக்குமரனை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க, முத்துக்குமரன் டவுன் ஆயிட்டாரு, அது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சிட்டாரு ஆக்சுவலா. அவருக்கு ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த ஷோக்குள்ள போறீங்க, நீங்க கண்டென்ட்டா இருக்கணும்னு நீங்க யோசிப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க நீங்க தாங்க அங்க அந்த அந்த ஷோவோட மெயின் கண்டென்ட்டா இருக்கணும். உங்களை வச்சுதாங்க அந்த வீக்கெண்டே நடக்குது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் விஜய் சேதுபதி சொல்றாரு, இது எப்படி அவங்க எல்லாருமே சேர்ந்து முத்துவ பக்கம் திருப்பி விடும்போது விஜய் சேதுபதி இதை நான் வந்து இது 3வது வாரமா நான் 4வது வாரமா நான் பேசினேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரு. ஏன்னா அன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து கூட்டணி வச்சுட்டு முத்துவ கை காமிப்பாங்க. இன்னைக்கும் அதான் சொல்றாங்க. ஏன்னா 9 பேரும் சேர்ந்து முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, அப்ப உங்களுக்கு எங்க போச்சு? அதான் கேள்வி கேட்கிறாரு விஜய் சேதுபதி. அன்னைக்கு இதுதான் பண்ணீங்க முத்துதா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து முத்து தான் கை காமிக்கிறீங்க, நீங்க எங்க போனீங்க? அப்போ உங்களுக்கு எங்க போச்சு? உங்களுக்கான சுய அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, முத்து சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? இதே கேள்வி தான் அன்னைக்கு வச்சாரு, இன்னைக்கு வச்சாரு. அன்னைக்கு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் முதல் வாரத்துல இருந்து முத்து தான் ஷோ, முத்து சுத்தி தான் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ். இது ஒரு நல்ல தொடக்கம். அந்த நெக்ஸ்ட் அந்த பெட்டி வர்றதுக்கு, ஃபினாலே நோக்கி போறதுக்கு நமக்கான அடுத்த இது எல்லாமே கம்ப்ளீட் பாசிட்டிவ் எபிசோடுங்க. இது இப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஸ்பீக்கர்ஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி அதை பாத்தீங்கன்றதையும் நம்ம சொல்லுங்க. ஸோ நம்ம இதை பத்தி பேசலாம். ஸோ உதயா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதுனால உதயா நீங்க பேசலாம். ஓகே ப்ரோ. நேற்று நைட்டுமே இதை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் இந்த ஸ்பேஸில் தான் நானும் ஆஷிப் அப்புறம் பிரகதீஷ் எல்லாம் இருந்து நான் என்ன சொன்னேன்னா இதை கேட்கவே மாட்டார் பாருங்க. ஏன்னா போன வாட்டியே இந்த அலைன்ஸ் வச்ச விஷயத்த ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, அது முத்தோட பிளான் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் போவார்னு சொன்னேன். அதே மாதிரியே நினைச்சு. ஸோ நான் பார்க்குற கண்ணோட்டம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு லைட்டாக அது டிசப்பாயின்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. முத்து இன்னைக்கு பேசும்போது லைட்டா ஆர்டிகுலேட் பண்ணி தான் சொல்ல வந்த விஷயத்த சொன்னாரு. பட் ஆனா இந்த விஷயம் கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் விஜேஎஸ் லைட்டா நீ எப்படி முன்னுக்கு பின்னுக்கு முரணா பேசுற அப்படி கேட்டு அதை அந்த மாதிரி போயிடுச்சு. மேபி அவர் ஸ்டார்டிங்ல சொன்ன அதே ரீசனை சொல்லி இருக்குமோ என்னுடைய கருத்து. பட் ஆனா முத்து அடி வாங்கிட்டாரு, முத்து டவுன் ஆகிட்டாரு. எங்க டவுன் ஆயிரு, சிரிச்சுட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் டவுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள தான் போட்டு கேட்கணும், எங்க டவுன் ஆகினு தான் கேட்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100% பாசிட்டிவ், 200% பாசிட்டிவ். இதை விட பாசிட்டிவான எபிசோட் எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா அவரே விஜேஸே சொல்றாருல, முத்து தான் எல்லாத்தையும் லீட் பண்றாரு அப்படின்னா முத்து தான் டைட்டில் வின்னர், அந்த ஆங்கிள் தான் போகுது. ஸோ அப்படித்தான் பார்க்கணும். அண்ட் நிறைய ஸ்பேசஸ்லயுமே இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நெரட்டிவ் தான் செட் பண்ணாங்க. அதாவது அலைன்ஸ் வைக்கிறதே தப்பு, டிடிஎஃப்னா அது ஒரு இண்டிவிஜுவல் கேமு, தனியாத்தான் ஆடணும், டிடிஎஃப்ல எப்படி அலைன்ஸ் வரலாம், போன வாட்டி ஆடின கேம் எல்லாம் அதெல்லாம் வேற கேமு, வீக்லி டாஸ்க்கு, அதுல அலைன்ஸ் வச்சா தப்பு இல்லை, டிடிஎஃப்ல வந்து அலைன்ஸ் வச்சா அது தப்பு, இப்படி நிறைய கருத்து போச்சு. நிறைய ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கீங்க, நிறைய பேரும் மற்ற ஸ்பேஸுக்கும் போறீங்க. ஸோ அவங்க இப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணும்போது எங்களுக்கு தோணும், ஓ டிடிஎஃப்னு அப்படியான்னு தோணும். ஆனால் நாமளும் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஏன் அனாலிசிஸ் சரியா இருக்குன்றது தான் இன்னையான எபிசோட்ல இருந்து நான் கத்துக்கிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அலைன்ஸ் போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே ஜாக்லின் தான். எல்லாரும் முத்து முத்துன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல ஒரு மினிட் இல்ல ஒரு ப்ரோ, மினிட் அந்த இல்ல விஷயம் ஜே ப்ரோ, உங்களுக்கு அப்துல் உங்களுக்கு ஒரு ப்ரோக்கு பக்கா இருக்கான், அவங்கள கீழே இறக்க சொல்றாங்க. ஓ ஃபைன் 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 ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இல்ல ப்ரோ. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். என்னது இந்த இந்த ஒரு அக்கா பேசினாங்கல்ல, அது சரி ஓகே, அவங்களை எப்படியே சொல்லலாம், அக்கானும் வேணாம் எதுவும் வேணாம், என்னோட வயசுல குறைவங்களா கூட இருக்கலாம். ஒரு பெண் அப்படியே பேசினாங்கல்ல, உங்க வயசுல அவங்க வந்து இருங்க இருங்க முடிச்சிடுறேன். அந்த பெண் பேசினாங்கல்ல, அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா
ட்விட்டர்ல ஒரு ஒரு ஐடி இருக்கும் பாருங்க, இளவரசின்னு சொல்லிட்டு, ராணுவ தி கிங் ஆஃப் கண்டென்ட். அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இங்க ட்விட்டர்ல தான் வன்மத்தை கொட்டினாங்கன்னா, அதே ஐடி அங்கேயே போய் வன்மத்தை கொட்டி விஜய் கிட்ட லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு வந்து ஓகேங்களா, இது எக்ஸ்க்ளூசிவா வந்து சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி அந்த ஐடி தான். அந்த ஐடி தான் போய் விஜய் கிட்ட வாங்கிக்கிட்டு வந்திருக்கு. நானும் இந்த ஐடியை நான் ரொம்ப சீசனா தேடிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் ஒரு கண்டஸ்டன்ட் ஆதரிப்பேன், ஆனா எனக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தான் அந்த ஐடி எப்ப பார்த்தாலும் ஆதரிக்கும். இந்த வாட்டி யாராதுன்னு கண்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த வன்ம குடோன் ஐடி இதுதானா அப்படின்னு. என்ன காமெடினா, ட்விட்டர்ல நம்மளால பண்ண, அதாவது நம்ம வந்து கமெண்ட்ல எல்லாமே ட்விட்ல பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நேரடியா நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம் இந்த மாதிரி நறுக்குன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் திரும்ப பொலிச்சு அடிக்கணும்னு. அது விஜய் இன்னைக்கு பண்ணாரு பாருங்க, அல்டிமேட்டுங்க. அதுவும் இந்த ஐடி தான் எனக்கு அது தெரிய வரும்போது, ஆஹா, அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமே தனியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இது. ஓகே, சோ நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன் பேசிட்டு இருக்கும் போது. இப்ப பேசுங்க உதயா, பேசுங்க. இல்ல நானும் தான் அந்த ஐடிக்கு பொழிச்சுன்னு வச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது அவங்களும் இப்ப நான் மற்ற ஸ்பேசஸ் போய் நிறைய பேசுவேன். ஏன்னா எனக்கு இப்ப நம்ம ஸ்பேஸ்ல நம்ம பேசுறதை விட அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்க, அந்த கருத்துல நமக்கு என்ன முரண்பாடு இருக்குன்னு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல போய் இன்னைக்கு மதியம் கூட நான் பேசும்போது என்ன பார்த்தேன்னா, அந்த லேடி என்ன கருத்து சொன்னாங்களோ அதே கருத்து தான் அவங்களும் சொல்றாங்க. அதாவது அருண் இப்படி கேமை ஃபாஸ்டா கொண்டு போகணும்னு ஆடுறது அது நல்லா இருக்கா? டிடிஎஃப்னா ரொம்ப நேரம் போக வேண்டிய கேம் தானே, அந்த பஸ்ஸுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தா ஒரு என்ன சொல்றது, ஒரு உதயா, உங்க அந்த ஒரு வாய்ஸ் இது வயலின் ஒரு வாசிக்குது உதயா. எனக்கு தான் அப்படி இருக்கா, இப்ப நீங்களும் கேக்குதா? அப்படிதான் ஃபீல் பண்றீங்களா? வாய்ஸ் சரியா இல்ல கேட்கல இல்ல ப்ரோ. எங்களுக்கு இல்ல அப்படிதான் வாசிக்கும் காட்டுது. வாசிக்கும். ஓகே இல்ல, நீங்க வயலின் வாசிக்கிறீங்க, உங்க நெட்வொர்க் பாருங்க. இப்ப பேசுங்க. கேக்குதா ப்ரோ? யா கேக்குது. ஓகே. இல்ல வயலின் வாசிக்கும். ஏன்னா நெட்டு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ஸோ ஓகே அதான் நான் சொல்ல வந்தது இதுதான். அது அந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதே நெரேட்டிவோட போன ஒரு லேடி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த லேடியை நாங்க இனி கிரிட்டிசைஸ் பண்ணி வேலை இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். ஆனா இந்த மைண்ட் செட்ல இருக்காக்களுக்கான கரெக்டான ஒரு பதிலடியா நான் இதை பாக்குறேன். விஜிஎஸ்க்கு ஃபயர் விட்டா தப்பே இல்லை அந்த மாதிரி ரீசனுக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன் மோடுக்கு வாங்க. ஜாலி மோட்ல பேசும்போது மேக்ஸிமம் வந்து இந்த மோடுக்கு வாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிலியா, ஐ திங்க். இல்ல இப்போ கெமிலியா இல்லை, ஐ திங்க் பூங்குன்றன் நினைக்கிறேன். பூங்குன்றன். ப்ரோ, எனக்கு அந்த 4th வீக் 5th வீக் 13th வீக் கம்பேர் பண்ணுறப்போ கப் அடிச்சாங்கன்னு மட்டும்தான் சொல்லலை. அதாவது கப்பை இப்போவே தூக்கி முத்துக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கல. பட் ஆனால் அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாரு. அப்போ அது சொல்லி கூட அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் அதெல்லாம் எதுவுமே புரியலையா, இப்போ இனிமேல் கப்பு வந்து முத்துக்கு தான் போக போகுதுன்னு. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் ஜாக்லினுக்கும் இல்லை ரயானுக்கும் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே, அவங்க பாட்டுக்கு அதே ஸ்போர்ட்டிவாக தான் இருக்காங்க ராணவ் வெளியே போகிறப்பையும். ஆனால் அந்த இடத்துல வந்து முத்துக்கு மட்டும் க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. ஃபாலோ பண்ணுறப்போ இந்த இந்த மேட்ரை சொல்கிறப்ப அந்த வீக்கை கம்பேர் பண்ணிட்டு இவர் கிளம்புறப்போ ஒரு கேப் விட்டுட்டு நான் திருப்பி ஷோவை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ முத்துக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. முத்துவோட ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா தெரியும், பாசிட்டிவாக போயிடுச்சு எல்லாமே கடைசி ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் எனக்கு 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 இந்த ஒரு விஷயம் மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா சே ப்ரோ. பூங்குன்றன். ஆமா, நான் அதுதான் சொன்னேனே. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. அவரு ராணுவ வெளியே போகும்போது அவர் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸா எழுந்து பேசினார் நீங்க கவனிச்சிங்கல்ல? ராணுவுக்கு சொன்ன விஷயம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. அப்ப கூட முத்து அவரோட ஸ்டாண்ட மாறவே இல்லை. அவர் விஷயம் தெளிவா சொன்னாரு. ராணுவ், நீ இது வரைக்கும் நீ உள்ள இருந்த வரைக்கும் நீ யாருன்னு நாங்க பார்க்கவே இல்லை. பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு விஷயத்த நம்புறேன். நீ வந்து இந்த உழைப்பு ப்ரோ இல்ல நான் ராணுவ எலிமினேஷன் பத்தி சொல்லல. நான் வந்து விஜய் இல்ல அந்த ஆ. கான்பிடன்ஸ் நான் சொல்றேன். அதாவது முத்துடைய கான்பிடன்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அவருக்கு எப்படி இருக்கு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்காக அந்த பாயிண்ட்டை நோக்கி நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கான்பிடன்ஸா வந்து இருக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். அவரோட கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, ராணுவ வெளியே போகும்போது அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருக்காரு முத்து. ஸோ விச் மீன்ஸ் அவர் வந்து பிரேக் ஆகல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. அவரோட ஸ்பீச்லயே அவ்வளவு கிளாரிட்டி இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் பிரேக் ஆகல, கான்பிடன்ஸ் அவருக்கு வந்து எங்கேயுமே உடையல, ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாருன்றத சொல்ல வரேன். ஸோ இது வரைக்கும் அவர் காப்பாற்றி ஆக்சுவலா விஜய் சார் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருங்க, அவர் கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ற மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்களேன். எங்க 4வது வாரத்தில் நான் இதை சொன்னேன், இப்போ நான் திரும்பவும் இதை சொல்றேன். அன்னைக்கு இந்த ஹவுஸ் என்ன பண்ணிச்சோ, முத்து தான் எப்படின்னு கையை காமிச்சதோ, இன்னைக்கும் திரும்ப அதுதான் பண்ணுது. நீங்களா என்ன பண்ணீங்கன்றதான் விஜய் இன்டெரக்டா அந்த கேள்வி கேட்டாரு. முத்து மைண்ட்ல என்ன இருக்கும், இந்த என்ன இருக்கும்.
சிம்பிள். முத்துக்கு அதாங்க தேவை. விஜய் சார் அதாங்க சொல்றாரு. முத்துக்கு அதான் தேவை. இந்த 9 பேரையும் வந்து அதாவது இந்த 9 பேரையும் மண்டைய கழுவி அவங்கள வந்து தன் வசப்படுத்தி ஒருத்தனால விளையாட முடியும்னா அவன் தானங்க டைட்டில் வின்னரு. அவன் தானங்க கேம். அவன் தாங்க ஷோ. இந்த கேமே அதானங்க மென்டல் கேம் தானங்க இந்த கேமே. ஸோ இஸ் வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட். அந்த 9 பேர் மண்டையும் கழுவ முடிஞ்சு தன்னோட வசப்படுத்தி தனக்கான அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு முத்து முயற்சி பண்ணதில்ல. சரிதானே அது? அதானே பண்ணுவாங்க ஒரு பிளேயரா. இது எப்படி விமர்சனம் வைப்பீங்க நீங்க? இது நம்ம அதனால இல்ல வெளியில இருக்க விமர்சனத்தை சொல்றேன். அவங்களும் அப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க, கதறிக்கிட்டு இருப்பாங்க. முத்து வந்து இந்த மாதிரி பண்றாரு, மண்டே கழுவுறாரு, அவர் சுயநலமா விளையாடுறாரு. ஆமாங்க, சுயநலம் தாங்க விளையாட முடியும். அவர் பாயிண்ட் வேணும் தான் விளையாட முடியும். அதானே கேமு. எல்லார் மண்டையும் கழுவி கூட்டணி சேர்த்து அதுல வந்து அவங்கள திரும்பவும் வந்து இது பண்ணி அதுல இருந்து தான் மேல ஏறி வரணும். அதுதானே கேமு. சோ அதுல வந்து அவர் தெளிவா இருக்கிற விஜய் சொல்லும் போது சரி, முத்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. அவரு அந்த விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியா இருக்காரு. அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் ஆனா எதிர்பார்த்ததெல்லாம் வேற வேற ஏதாவது பிரச்சனை நம்மள பஞ்சாயத்து இழுத்து விடுவாங்கன்னு. சம்பந்தமே இல்லாம பவித்ரா நினைச்சிருக்க மாட்டாங்க. என்னது இது, முத்துவை பத்தி நம்ம நிறைய வன்மத்தை குட்டி நிறைய டாபிக்ல கொட்டணும். ஆனா நம்மளே இது எதிர்பார்க்கலையே, இந்த டாபிக் எடுத்து போய் நமக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்களே பவித்ராக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ சம்மந்தம் இல்லாம இந்த டாபிக் எடுத்து அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இது பவித்ரா விசஸ் முத்துக்குமரன் எல்லாம் இல்ல, பவித்ரா கண்டென்ட்டே இல்ல, முத்துக்குமரன் விசஸ் பிக் பாஸ். நான் சொன்ன பாருங்க, இன்னைக்கான எபிசோட் என்னன்னா முத்துக்குமரன் விசஸ் ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் தான் இன்னைக்கான கண்டென்ட் நமக்கு. ப்ரோ இது ரெண்டு சின்ன டவுட் எனக்கு. இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த 13th வீக் அந்த 4th வீக் அதை சொன்னப்போ டாக் பேக்ல ஏற்கனவே சேனல் வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட இதை அட்ரஸ் பண்ண சொல்லியிருப்பாங்களா, இல்ல விஜய் சேதுபதி சாரா சொன்னாரா? இல்ல இந்த சேனல் 100% சேனல் தான் சொல்லுவாங்க. விஜய் சொல்லவே மாட்டார் அதெல்லாம். இன்னைக்கு என்ன நரேட்டிவ்ன்றது தெளிவா எழுதி கொடுத்துருவாங்க பேப்பர் ஆர் சம்திங் என்ன இருக்கோ டிஜிட்டல் மெத்தட்ல வந்து விஜய்ஸ்க்கு சொல்லிடுவாங்க, இல்ல டாக்லயே சொல்லிடுவாங்க, மீட்டிங்ல சொல்லிடுவாங்க. இதாங்க உட்காந்து மீட்டிங் நடக்கும் உள்ளேயே. ஜஸ்ட் சும்மா அந்த பேப்பரை கொடுத்து படிங்கலாம் சொல்ல மாட்டாங்க. மீட்டிங் நடக்கும். சார் இந்த மாதிரி இது நடந்துச்சு, இந்த மாதிரி போச்சு, இந்த டாபிக் போச்சு, இதை பத்தி தான் சார் நீங்க பேச போறீங்க, இதான் சார் நீ கண்டென்ட் அப்படின்றது முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போட்டு மீட்டிங் போட்டு சொல்லிடுவாங்க. அதே தான் சார் நாங்கள் பேக் எண்ட்ல இருந்து அப்பப்போ வந்து வாய்ஸ் ஓவர்லேயே நாங்கள் சொல்லுவோம், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவர் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அப்பப்போ வாய்ஸ் ஓவர்ல இந்த டாபிக் முடியும் போது அவங்க எதனா மாற்றி சொல்றாங்க, தப்பா சொல்றாங்கனாலும் விஜேஎஸ் வந்து ஞாபகம் வச்சு அவரா சொன்னா ஓகே, இல்லைன்னா பின்னாடி தான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இல்ல சார் நீங்க இதை இப்படி கேளுங்க, நீங்க இந்த பாயிண்ட் எப்படி கேளுங்க, இல்ல சார் இதை நீங்க அவங்க இதை பண்ணாங்க, இது வந்து எபிசோட்ல இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டென்ட் வந்து விஜய் காதுல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி செட் பண்ண நரேட்டிவ். இது எப்பவுமே வீக்கெண்ட்ன்றது ரொம்ப பிளான்டு எபிசோட் தான். அதெல்லாம் ப்ரோ கோ வித் தி ஃப்ளோ கிடையாது. இப்போ அந்த ஜாக்லின் வந்து அந்த ஃபேமிலி ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தீபக் கிட்ட வந்து அழுதுட்டு சொல்லுவாங்க, டைட்டில் வின்னர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும், இப்போ இனிமேல் எதுவுமே மாறாதான்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேசுவா. இது ஜாக்லின் வந்து தீபக் கிட்ட பேசுவாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு புரிஞ்ச ஜாக்லினுக்கு இன்னைக்கு புரியலையா? இத்தனை பேத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் தெளிவா மென்ஷன் பண்ணா அத்தனை கண்டஸ்டன்ஸும் அவ்வளோ டம்பாவா இருக்காங்க. எதுக்காக சொல்றீங்க? எந்த விஷயத்துக்காக சொல்றீங்க நீங்க? அதாவது அந்த 4th வீக் 13th வீக்கை கம்பேர் பண்ண உடனே நமக்கு ஈஸியா தெரியுது கப்பை வந்து முத்து கிட்ட கொடுத்துடலாமான்னு கேக்குறாரு அப்படின்னு. இந்த விஷயம் நமக்கெல்லாம் புரியுது. இப்ப அதர் ஃபேண்டம்ஸ்க்கும் அங்க இருக்கிற அதர் கண்டஸ்டன்ஸ்க்கும் இது விளங்கவே இல்லையான்னு நான் கேக்குறேன். இல்ல பூங்குன்ற, நீங்க அதர் ஃபேண்டம்ஸ் பத்தி பேசாதீங்க. ஏன் அப்படின்னா வெளியில இருக்கவங்க அவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க. முத்து தான் வந்து டாப்ல இருக்கான்னு தெரியும், அதை எப்படியாவது புட் டவுன் பண்ணுன்றதுனால அந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துருவோம். கண்டஸ்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 100% கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியுங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அதுக்கு தான் நான் சொன்னேன், இன்னைக்கு நான் பேசும்போதே சொன்னேன், 2 உதாரணம் சொன்னேன். பவித்ராவே சொல்லியிருந்தாங்க முத்து டேரக்டா ஃபைனல் போயிடுவாருன்னு சொன்ன விஷயம். அப்புறம் அன்ஷிதா வெளியே வந்து சொல்லியிருப்பாங்க, யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னும் போது முத்துக்குமரன் அந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு 100% தெரியும், ஆனா அது சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா காம்படிட்டர்ல. எதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க நான் வந்து ஜெயிக்கணும், இல்ல நீ தான் அடுத்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் ஜாக்லின் சொல்றாங்க? ஜாக்லின் 100% முத்து தான் டைட்டில் வின்னர் 100% தெரியும். ஏன் வந்து ரயானும் சரி அருணும் சரி உட்காந்துட்டு இந்த ஃப்ரைடே எபிசோட்லயும் சரி, நீங்க இந்த ஃப்ரீ டேலையும் உட்காந்து என்ன பேசுறாங்க, ஏன் அருண் நீங்க வந்து இந்த உங்க கேம் பிளே நடுவில் விட்டுட்டீங்க, திரும்ப நீங்க அதே எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏன் ரயான் வந்து அருண் கிட்ட சொல்லும் போது அருண் வந்து சொல்லிடுவாங்க, இல்ல நான் அந்த மாதிரி போனா என் கேரக்டர் எனக்கு இழக்கிற மாதிரி இருக்கு, ஸோ என் கேரக்டர் அது கிடையாது, நான் வந்து எனக்கு வெளி உலக வாழ்க்கை இருக்கு, அதனால தான் அவரோட கேமை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டாரு அருண். ஐ மீன் மாத்திட்டாரு கேமை, மாத்தி திரும்ப பழைய நார்மல் மோடுக்கு வந்துட்டார், பேக் டு நார்மல் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரயான் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாருக்கும் என்னன்னா ரயானுக்கு வந்து என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா இந்த மாதிரி நம்ம போனா எப்படியாவது முத்துவை புட் டவுன் பண்ணி நம்ம மேல கப்படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் 1 இன்ச்சு 1% நகராது. ஸோ இட்ஸ் வெரி கிளியர்.
புளிச்சு ஸோ புளிச்சுன்னு வச்சுட்டே அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் முத்து இஸ் தி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முட்டி மோதி பாக்குறாங்க. பட் இது ஹெல்தி காம்படிஷன் தானே, நடக்கட்டுமே. ஓ! நான் என்ன கேட்டேன்னா, இப்ப இந்த ஜாக்லினுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த ராணவ எவிக்ஷன் அப்போ ரொம்ப ஜாலியா பேசுச்சா, அப்ப அந்த மூஞ்சில அப்செட்டே இல்லையே ஜாக்லினுக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு ஜாக்லின் அழுதாங்க. இன்னைக்கு அழுகவே இல்லையே. இன்னைக்கு இவ்ளோ இவ்ளோ தெளிவா ஓப்பனாவே விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறமும் அப்படின்னு. என்னது விஜய் சேதுபதி எனக்கு புரியல. ராணுவுக்கு அது இது பண்ணும்போது அவங்க ஏன் அழுகணும்? புரியல எனக்கு உங்க கேள்வியா. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இப்ப முத்து நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற டைரக்ட் ஸ்டேட்மென்ட்க்கு பதிலா ஒரு இன்டைரக்ட்டா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டாரு. கப்பு உங்களுக்கு தான் ஓகே. முத்துங்கிற மாரி. இப்போ அவரு சொன்ன ஹிண்ட்ட வந்து முத்து மட்டும் தான் அங்க கிராஸ்ப் பண்ணியிருக்காரு. அதர் கண்டஸ்டன்ட்ஸ்ல இப்போ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனா ஜாக்லின் நான் சொல்றேன். ஜாக்லின் வந்து அத சரி. வந்து என்ன சொல்றது? கெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இல்ல மூஞ்சி மாறி இருக்கணுமே. அதாவது இல்ல டைட்டில் பூங்குன்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுங்க. முத்துக்குமரன் டைட்டில் வின்னர்ன்றது ஜாக்லின் நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க முத்துக்குமரன் கூடயே அவங்க சுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? விச் மீன்ஸ் காம்படிஷனாவும் நான் பாக்குறேன். நடுவுல வந்து ஒரு விஷயம்லாம் நடந்தது பாத்தீங்களா? அது வந்து ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இன்னமும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ தான் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறப்போ, இது சீல் ஆன மாரி ஆயிருச்சுல்ல இனிமேலு. இனிமேல் மாறவே அது மாறாது. ஓகே. அது அங்க இருக்கட்டும் பூங்குன்றேன். அது சீலான மாதிரி ஆனாலும் அவங்க காம்படிட்டர் தானே. அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அது சீலான மாதிரி ஆனாலுமே முட்டி மோத தான் செய்வாங்க. அததான் ஜாக்லின் சொன்னாங்க ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்கணும்ல கடைசி வரைக்கும். அதுதானே சரி. அதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா வேற மாதிரி போயிடும்ல. இல்ல அப்ப இன்னைக்கு சொன்னது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் புரிஞ்சிருச்சுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இல்ல நான் என்ன பூங்குன்ற சொல்ல நீங்க இல்ல இல்ல. இல்ல அவர் என்ன நினைக்காருன்னா அவங்க அப்செட் ஆயிருப்பாங்க நினைச்சிருக்காரு இவரு. அந்த ஆ அப்செட் வெளியே தெரியவே இல்லைன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட், நாளைக்கு கரெக்ட். வந்து லைவ் முடியும்ல, லைவ் ஆ முடிய முச்சுல அந்த சாட்டர்டே லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஆ லைவ்ல பாருங்க உட்கார்ந்து பேசுவாங்க, சோபா உட்கார்ந்து இல்ல பேசும்போது இல்ல அந்த ஒரு நிமிஷம் அப்செட் EMK தெரியும். அப்படி கிடையாது. ஆ. இல்ல EMK என்ன விஷயம்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுங்க பூங்குன்றேன். உள்ள இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தெரிஞ்சுதாங்க கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து கூட. உள்ள இருக்கிறவங்களுக்கு 100% தெரியும் முத்து தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வைல்டு கார்டு போனவங்களே சொல்லிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முத்து இல்ல சவுண்டுக்கு அவ்வளவு வெளியில இருந்து சவுண்ட் வருது, ஃபேன்ஸ் வருதுன்றது 100% உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காம்படிட் பண்ணணும்னு சொல்லி தான் அவ்வளவு வேலைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அது ஓ பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக. நான் சொல்ற ஓ பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல இல்ல இல்லன்னா அவங்க நான் எல்லாரும் வெளிய போயிட இவங்க தான் டைட்டில் வின்னு சொல்லி வெக்ஸ் ஆயி வெளியில போயிட வேண்டியது தானே. அப்படி போக மாட்டாங்கல்ல. ஃபைட்டிங் இது குடுப்பாங்க. மாறும். இல்ல இல்ல நம்ம இல்ல இதுல வந்து வின் பண்ணுவோம். ஏன் சொன்னேன்னா, இப்ப அந்த அலையன்ஸ பத்தி முத்து அலையன்ஸ பத்தி சொன்னப்போ, இந்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க அதர் கண்டஸ்டன்ட்ஸ்னா, இந்த வாரம் வந்து முத்துக்கு கிராஃப் இறங்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் ஆனா பெருசா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பவி மேட்டர பேசி, அந்த கிராஃப வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணோம்னா, அப்ப இனிமேலும் ஓட்டு சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லி ஜாக்குக்கும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தெரிஞ்சப்போ, எந்த ரியாக்ஷன்ஸுமே இல்ல. திருப்பியும் அவர் தான்ப்பா டைட்டிலு அப்படின்னு அடிச்சுட்டு எப்படி போறாங்க? அப்படிங்கிறது தான் என்னோட பிரதான கேள்வியாவே இருக்கு. இல்ல அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல. நான் என்ன நெனச்சேன்னா, அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் அப்செட்டே ஆகாம ராணவ எவிக்ஷன்லயும் ஜாலியா இருந்தாங்கன்னு தான் என்னோட கேள்வி. ஏன்னா, எல்லாரும் எதிர்பார்த்து இப்ப ரயான் வந்து மூஞ்சி மாறுச்சு. அவன் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணான் ரயானு. விஜய் சேதுபதி சார் கிட்ட அந்த அந்த இன்டராக்ஷன்ல பேசுறப்போ, அவர் வந்து பெருசா என்ன சொல்றது? அவர் வந்து அந்த முத்துவ வந்து எதுவுமே ஒரு டீகிரேட் பண்ற மாரியே இல்ல. சோ இல்ல பூங்குன்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜாக்குக்கு ஏன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறல தான் உங்களுடைய கேள்வி. கரெக்ட் தானே? பெர்ஃபெக்ட். ஓகே. கரெக்ட். அவங்களே சொல்லிட்டாங்க. நான் ஜெயிக்காட்டா 2வது நீ ஜெயிச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அது ஆல்ரெடி அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. ஓகேவா? பதில் கிடைச்சதா? ஓகே. ஃபைன். அவ்வளவுதாங்க. முடிஞ்சுங்க. ப்ரோ ஃபைன். அப்புறம் இது சொல்லு. ஃபேட்மேன் ரவி சார் கிட்ட சொன்னீங்கன்னா உள்ள போறப்போ அந்த ரயானை மட்டும் ஒரு தட்ட சொல்லிருங்க ப்ரோ. 100% அவர்கிட்டங்கிறது நான் வந்து ஒரு ஒரு ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அந்த டேப் ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஸோ நிச்சயமா அவர் வந்து எடுத்துட்டு போய் தயவுசெய்து சார் விட்டு விட்டுருங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ போகுன்றேன். உங்க லிசனருக்கு அனுப்புறேன். நான் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வேல்முருகன் ப்ரோ. கத்திஜா கொஞ்சம் கமெண்ட்ஸும் படிங்க. ஸோ அது என்ன அதுல ஒண்ணு சொல்றாங்கன்றதையும். உங்க அருண் அண்ட் விஷால் வந்து ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அத பத்தி பேச சொல்லி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஓ! அருண் அண்ட் விஷால் மீட்டிங் இன் ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னா, எனக்கு எபிசோட்ல எனக்கு புரிஞ்சது. மேபி நீங்க நீங்க கொஞ்சம் இன்னும் டீப்பா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அங்க போனாவது எனக்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கணுன்றதுனால தான் நான் வந்து போனேன். அப்படின்ற மாரி தான் எனக்கு சொன்ன மாரி என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் புரிஞ்சுக்கிட்ட மாரி தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இல்ல ப்ரோ. இல்ல அங்க போய் மீட் அங்க பண்ணேன்னு சொன்ன மாதிரி மீட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண்ண மாரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல்ல அவன பார்த்தேன் சார் அப்படின்னு தான் சொன்னாரு. அருண் விஷால ஓகே, பார்த்தேன்னு ஃபைன் சொன்னாரு. ஃபைன் ஃபைன். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, வெளியில என்ன நடந்துச்சு இல்லை எப்படி அதையும் யோசிச்சிருப்பாங்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிறது நடக்க தான் செய்யும். ஸோ நம்மளால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்கள மட்டும் தான் நம்ம பேச முடியும். பேச முடியும், கரெக்ட். கண்ட்ரோல்ன்றதை தாண்டி நமக்கு என்ன காண்பிக்கப்படுதோ அதுதான் நம்ம பேச முடியும். ரெண்டாவது, எனக்கு நீங்க இந்த கேள்வியிலே இருந்து இன்னொரு கேள்வி எனக்குள்ளே இருக்கு. கேள்வின்றதை தாண்டி நான் அனலைஸ் பண்ணது, ராணுவ தூக்கி வெளியே போட்டதுக்கு முக்கிய காரணம் அருணை விஷால உள்ள வைக்கிறது தான்றதும் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த சிந்தனை எனக்கு இருக்கு. ராணுவ இல்ல வந்து வேற ஏதோ வெளியே ப்ராப்ளம் போட்டுட்டாங்க தான். நெனைக்கிறேன் ப்ரோ. அவர் இன்னைக்கு விஜேஎஸ் இப்படி பேசுறவரே கிடையாது. சம்திங் ஹஸ் ஹேப்பன். ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ராணுவ அதான பண்ணி விட்டாரு. ஒரு கேள்வி கேட்டா என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருந்தா அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா இருக்குல்ல. போன வாரம் ஹோஸ்ட் வந்து பண்ணது என்ன? இல்ல அத சொல்லல. போன அவர் வாரம் கத்திஜா நீங்க பேசுறது கேட்கல. இங்க இருக்காவது கேட்குதா கத்திஜா பேசுறது? இல்ல கேட்கல. ஃபைன். ஸோ கத்திஜா, நான் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். திரும்பவும் நீங்க மேல வாங்க. ப்ரோ இந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு பேசுனனால நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட கீழே போயிடுறேன். சொல்லுங்க. அது எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்ல லைவ்ல பார்க்கும்போது அவங்க மீட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படி சொல்லிட்டு இங்க இப்படி சொல்றாங்க, அதுதான் லைட்டா ஒரு குழப்பமா இருக்கு. அதுதான் எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்க அந்த லைவ் கரெக்ட் பாத்தீங்களான்னு தெரியல. அந்த பார்க்கும்போது கேட்டிருப்பாங்க, நீங்க வெறும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களா, நீங்க மீட் பண்ணீங்களான்னு எல்லாருமே கேட்பாங்க. அங்க சொல்லியிருப்பாரு இல்ல இல்ல நாங்க மீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு சொல்லும்போது மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அது கன்வே ஆயிருக்கும். ஸோ அதுதான் இங்க லைட்டா ஏதோ இடிக்குது. ஆனா என்ன இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதைத்தான் பிபியும் கேட்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. உதயா திரும்ப சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ப்ரோ அவங்க அந்த இதுல இருந்து வெளில வருவாங்கல்ல, என்னது ரூம் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்டா நான் நினைக்கிறேன் அருண் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இவர் வருவார், யாரு, விஜய் விஷால். வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்களா ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது இல்லைன்றுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறத பார்த்தாலும் எங்களுக்கு ஏதோ அவங்க மீட் பண்ணாத மாதிரி ரெண்டு பேரும் அதுல நின்று கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப கேட்கும்போது ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லே மீட் பண்ணியிருக்காங்க, ஒன்னாத்தான் வந்திருக்காங்களா, இங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்களா, அது ஏன் தனித்தனியா வந்தாங்க, நிறைய கேள்வி வருதுல்ல. ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. அதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது தெரியுது நம்ம பார்க்கும்போது. ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ஸ்பெகுலேஷன்ஸ்ல வெளியில. பேசலாது, பட் ஆனா யா யா. இல்ல. ம். இல்லைங்க, என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர்ல வந்து கத்திஜாவை நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேங்க. அதனால கத்திஜாவில் திரும்ப மேலே வர முடியல. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்டும் காமிக்கலைங்க அவங்களுக்கு. ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பட் எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கலையே. வெளியில க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வர சொல்லுங்க ப்ரோ. கத்திஜாவாயா? பக்கா இருக்கும். ஆமா ஓகே. ஆமா. ஸோ உதயா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கோஸ்ட் ரெக்வஸ்ட், அவங்களுக்கு காமிக்கிறேன். இல்ல ப்ரோ எனக்கு ரொம்ப இதா இருக்கு. எனக்கு நெட்டு சரி. ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. இஎம்கே இல்ல விஜய், நீங்க மேல ஓகே வாங்க ப்ரோ. விஜய். ஓகே விஜய் ப்ரோ, மேல எனக்கு வேணா வரட்டும். கொடுங்க. இருங்க விஜய்க்கு அவருக்கு கொஞ்சம் ஐஃபோன் யூஸ் பண்றாரு, அதனால விஜய் இது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். விஜய்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்கிட்ட போயிடலாம். இதே இஷ்யூஸ் தான் நம்ம திரும்ப இது பண்ணலாம். அதாங்க அருண் விஷால் விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே அது நீங்க சொன்ன மாதிரி தான், அது ஒரு குழப்பமாவே தான் இருக்கு எனக்கு. அருண் விஷாலுடைய ப்ராப்ளம் விச் மீன்ஸ் வெளியில போனும்போது அங்க வேற மாதிரி சொல்லி, ஏன்னா அருண் வெளியில வரும்போது விஷால் வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுது ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்கல்ல. ஆனா ஆல்ரெடி அங்க ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க அங்கேயே கட்டி பிடிச்சி நீங்க அந்த அளவுக்கு அழுதுருப்பீங்களே. ஸோ இந்த டிராமா வந்து ஒன்றும் சொல்றது இல்லை. இதுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த மூவிக்கு டைரக்டர் வந்து பிபி தான். இது நம்ம என்ன சொல்றது, இதுக்கு நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படிதான் இருக்கு எனக்கு. இல்ல, அருண் அருண் இப்படி சொல்லும் போதே பிபி நினைச்சிருப்பாரு, அட பாவிகளா, நான் பண்ண டிராமாவை எனக்கே திருப்பி போட்டு காட்டி அதை நானே டெலிகாஸ்ட் பண்ண வைக்கிறீங்கன்னு அவரே யோசிச்சிருப்பாரு. ஸ்கிரிப்ட வெளியே சொல்லிட்டீங்களா அப்படின்னு பிபி நினைச்சிருப்பேன். அதுதான். ஆக்சுவலா அதாங்க, உண்மையிலே சொல்றேனே, இந்த சீசனோட பிபி இருக்குல்ல, இந்த பிபி விசஸ் முத்துக்குமரன்றது அது ரொம்ப டெலிபரேட்டா தெரிஞ்சுங்க. ஓகே ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம்.
நெக்ஸ்ட் கெமிலியா நீங்க பேசுங்க. நான் ஸ்பீக்கர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். ஸ்பீக்கர்ட்ட போயிட்டு ஆடியோ போடலாம். தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கூட கொஞ்சம் லைட்டா பயந்துருந்தேன் இந்த ப்ரோமோ பார்த்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா சொல்லாம சொல்லிட்டாரு விஜய் வந்து முத்துக்குமரனுக்கு மட்டும் தான் மூளை இருக்குது இந்த வீட்ல. இத வந்து உண்மையான புத்திசாலியா இருந்தா அந்த வீட்ல நெறைய பேர் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் அருண் கூட முகமே மாறிடுச்சு. அது ரொம்ப ஹாப்பி. இது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு மறைமுகமா. அங்க வீட்ல இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாரு. அத வந்து அவரு வந்து முத்துக்குமரன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் தோணுது. அதனால தான் அவரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. அது ஒண்ணு கவனிச்சா, 2வது வந்து இவங்க அந்த ஜாக்லின் பேக் அடிச்சது எனக்கு தெரியவே தெரியாது. எப்ப அவரு நிறுத்த சொன்னாரு? அப்படின்ற மாரி ஒரு மாரி பேசுனாங்கல்ல. அது வந்து அத வந்து முத்துக்குமரன் பார்த்து அத கவனிச்சிருப்பாரு. 2வது மஞ்சரி வந்து அவங்க வாண்டடா அவர வந்து அட்டாக் பண்றதும் அவருக்கு தெரிஞ்சது. ஆனாலும் அவரு விட்டு குடுக்காம எப்படின்னா, "நீ எப்படி வேணாலும் என்ன வந்து அட்டாக் பண்ணு. ஆனா நீ ஜெயிக்கணுன்ற மாரி மஞ்சரி போகக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு முத்துக்குமரன். அது கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து உண்மையா இருக்கிற மாரி தான் அவரு காட்டுறாரு. இதுல வந்து அத அத புரிஞ்சுக்காம இவங்க வந்து ஏதோ ஷோல முன்னால போகணுன்றத மட்டும் எடுத்து அவங்க போற மாரி இருக்குது. அங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்ட மறந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்கணுன்றத முத்துக்குமரன் விடவே இல்ல. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு பாயிண்ட் குடுத்தது மஞ்சரிக்கு. இன்னைக்கு வரைக்கும் பேசுனது வரைக்கும். அவங்க ரொம்ப அவர வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் விட்டபோது கூட இந்த சௌந்தர்யா மேட்டர்ல இன்னைக்கு காலையில வந்து இவங்க பாயிண்ட் எடுத்து குடுத்து, முத்துக்குமரன வந்து இது மாரி நீங்க பேக்கப் பண்ணல சௌந்தர்யாவுக்கு. அதனால தான் உங்களுக்கு புரியலன்ற மாரிலாம் அவங்க வந்து இது பண்ணியும் நீ எப்படி வேணாலும் பேசு. ஆனா நீ நீ நல்லா இருக்கணும். நீ வந்து போகக்கூடாது ஷோ விட்டுன்ற மாரி அவர் வந்து அத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கடைசி வரைக்கும். இது வந்து மஞ்சரிக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. கடைசியில வெளியில போயாவது புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா ஹாப்பி எனக்கு இந்த ஷோ பார்த்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தட்ஸ் இட். அது என்னுடைய சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் ரைஸ் பண்ணேன். தேங்க் யூ. தேங்க்யூ கெமிலியா. ஆக்சுவலா உங்களுக்கு நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு ராணவ் வந்து விஜேஸ் வந்து டைரக்டாவே கலாய்ச்சிட்டாரு. நமக்கு அது பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். என்ன செட் பண்ணி எல்லாம் ஆள வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒன்று அடிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப சௌந்தர்யா கிட்டே வந்து என்ன கஷ்டம் தானே சவுண்ட் அப்படின்னு சொன்னது. ஸோ ஏன்னா ராணுவ அடிச்சுட்டு டேரக்டா சௌந்தர்யா கிட்ட வந்தார். நீங்க நல்லா கவனிக்கணும். எக்ஸாக்ட்லி. அங்க அடிச்சிட்டீங்க. இங்க நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ராணுவுக்கு இந்த பிஆர் கூட்டம் இருக்காங்கல்ல, இந்த நெகட்டிவ் பிஆர்ஸ், அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? விஜேஸை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வாரம் 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 வாரம். ஆனா விஜேஸ் வந்து, ஏன்னா ஒரு ஹோஸ்டா இருக்கவங்க, எங்க அங்க என்னங்க நடக்குது? நிறைய பேர் சொல்றாங்க அது என்னங்க பேச்சு போட்டியா இல்ல இதுவான்னு கேக்குறாங்களே. வீக்கெண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க, இல்ல வந்து லெமன் அண்ட் ஸ்பூனா கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க பிபில. பட் வீக்கெண்ட்ல அதை கொடுக்குறாங்களா? அங்க நீங்க என்ன நடந்ததோ அந்த நிகழ்வுகளை பேசணும். அப்ப அந்த நிகழ்வுகள் பேசுறதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். அப்ப அறிவுத்திறன் வேணும், யோசிக்கும் தன்மை வேணும், உடனே புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்ப நீங்க வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட்டை வந்து டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறதும், ஹோஸ்ட்டை இரிட்டேட் பண்றதும், ஒரு கேள்வி கேட்டா சார் என்ன நீங்க ஹார்ஷா ட்ரீட் பண்றீங்க, குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றதும், எந்த ஹோஸ்ட்டுக்கு தான் இரிட்டேஷன் வராது அந்த மாதிரி பண்ணும்போது? அப்போ நீங்க வீக்கெண்ட் ஒரு விஜேஸை கடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, விஜேஸ் என்ன பண்ணாரு இப்ப இந்த வாரம்? அப்ப அந்த இரிட்டேஷன்லாம் அவருக்கு இருக்க தானே செய்யும். அதான் நீங்க மொத்தமா வச்சு வசமா செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாரு. நீங்க கிளம்புங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். செட் பண்ணி விஜேஸை கடிக்கிறது இருக்குல்ல, அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விஜேஸை வாரம் வாரம்னா வந்து விஜேஸை கடிக்கிறது. நல்லா விஜேஸ் இன்னைக்கு மொத்தமா சேர்ந்து முடிச்சு விட்டாரு. அவர் நல்லாவே தெரியுங்க, பிஆர் கான்செப்ட் எல்லாமே விஜேஸ்க்கு 100% தெரியும். அதனாலதான் இன்னைக்கு வந்து கிளீனா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. 2வது கஷ்டப்பட்டு பாவம் அந்த ஐடி, அந்த இளவரசின்ற ஐடி வந்து ட்வீட்ஸ்ல கதறினது இல்லாம உள்ள போய் அங்கேயும் ஸ்பீக்கர் வாங்கி கதறி, மைக் வாங்கி கதறி, அந்த இடத்துலயும் வந்து அசிங்கப்பட்டு விஜேஸ் அதுக்கு பொழிச்சுன்னு அடிச்சு உட்காருங்க அப்படின்னு பேசி, ஓ இல்ல ஒரே ஃபன்னா இருக்கு. ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் போயிடலாம். தேங்க்யூ ஸ்பீக்கர். நீங்க ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் ஸ்பீக்கரை ரொட்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து வேல்முருகன் ப்ரோ. வேல்முருகன், நீங்க பேசுங்க. அதான் ப்ரோ, பவித்ரா பேசினதா ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. பவித்ரா பேசுறப்ப தான் அப்படின்னு சொல்றப்ப வந்து போஸ்ட் வந்து ஏமா இருமா வெயிட் பண்ணுமா, 2 வாரம் கழிச்சு நானே சொல்லுவேன், அதுக்குள்ள நீ ஏமா அவசரப்படுற அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் இன்னசென்ட்லாம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும், வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு கிளியரா தெரியும் அது இன்னசென்டே கிடையாது. அது மாதிரி நல்ல பொண்ணு, ஆனா இன்னசென்ட் கிடையாது.
இல்ல எனக்கு இன்னொன்னு கவனிச்சிங்களா? இந்த பச்சைக்கிளி ஒரு வேலை பார்த்துச்சு இன்னைக்கு. சாரி அவர் பச்சைக்கிளின்னு பேர் வச்சுட்டாரு. நம்ம கலர் கோழி குஞ்சுன்னு தான் வச்சிருக்கோம். அவரு நம்ம கலர் கோழி குஞ்சே போவோம். அவரு பச்சைக்கிளி அவர் இருந்தாரு. பச்சைக்கிளின்னு வச்சுட்டாரு. ஆனா நம்ம கலர் கோழி குஞ்சுனே போயிடலாம். இன்னைக்கு அந்த கலர் கோழி கொஞ்சம் ஒரு வேலை பார்த்துச்சு, கவனிச்சிங்களா? என்னன்னா, சார் எனக்கு முத்து ஒட்டையும் தான் தெரியாது சார். அது தெரிஞ்சிருந்தா நான் வந்து இதே ஒரு 2 நாள் பேசியிருப்பேனே. இந்த மாதிரி எனக்கு தெரியாது. டேய் அடே ஐயோ, இப்ப விஜய் சார் இது சொல்லிட்டாரு. இனிமே அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பிச்சு நீ எப்படி அதை ஒட்டலாம் இப்படி ஒட்டலாம்னு ஒரு 2 நாள் பேசி மன உளைச்சலாகி நம்மளெல்லாம் பாக்குறவங்களை இரிட்டேஷன் இருக்கும். நீங்க கவனிச்சீங்களா அந்த ஆர்வத்தை? இப்போ எப்படிங்க இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. முத்து ஓட்டினா சார் நான் விட்டுருக்க மாட்டேன் சார், அந்த இடத்துல விட்டுருக்கேன். டேய் நீ முத்து ஆல்ரெடி என்ன பண்ணாலும் தப்புன்னு தான். கிச்சன் ரூம் போனா தப்பு, முத்து ரெஸ்ட் ரூம் போனா தப்பு, முத்து படுத்தா தப்பு, முத்து பொரோட்டா சாப்பிட்டா தப்பு, முத்து இல்ல முத்துன்னு பேர் எடுத்தா தப்பு அப்படின்னு தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல அந்த கலர் கொலை குஞ்சு. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே ஆர்வமா ஐயோ எனக்கு சரியான சிரிப்புங்க அது சொல்லும் போது. என்னன்னா பச்சைக்கிளி ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. பெண்கள் விசஸ் ஆண்களா மாறிடுச்சு, பெண்கள் விசஸ் ஆண்களா மாறிடுச்சுன்னு 2 நாளா புலம்பிட்டே இருந்துச்சு. அது வீக்கெண்ட்ல கண்டிப்பா பேசிடுவாங்க அப்படின்னு. ஆனா அதை பத்தி ஒரு டாபிக்கும் பேசலன்னு உடனே பச்சைக்கிளியோட மூஞ்ச பாக்கணுமே. ஐயோ எனக்கு சரியான சிரிப்புங்க அந்த பல்ப் மூமெண்ட்லாம். சொல்லுங்க உங்க பாயிண்ட் முடிஞ்சுன்னா நம்ம எக்ஸஸ் அவனும் கிட்ட போலாமா? அவனும் 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 போய் வளைச்சு ஏத்தி விடுறான் எல்லாத்திட்டையும். அருணை ஏத்தி விட்டு பாக்குறான், விஷாலை கூப்பிட்டு ஏத்தி விட்டு பாக்குறான், ஒண்ணும் நடக்கல. இல்ல அந்த ராணுவ கண்டென்ட் அவ்வளவு பேசி ராணுவ விஷயத்தை எடுத்து ராணுவ இது பண்ணது தப்புன்னு முத்து சொன்ன பிறகு அது அவ்வளவு பேசி 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 கடைசியில ராணுவுக்கு பாயாசத்தை போட்டு வெளியே அமிச்சிட்டேன். அந்த சுத்தியில எடுத்த கான்செப்ட் அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் எல்லாம். வேல்முருகன் நீங்க உங்க பாயிண்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் நான் போறேன். உங்களை நான் கீழே டவுன் பண்ணி விடுறேன். முடிச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபைன். நான் ஏன்னா புதுசா வரவங்களையும் நான் அக்செப்ட் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் கத்திஜா யாரு? சுபா. ஓகே சுபா பேசுங்க. நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் மேட்டர் இருக்கு இல்லைங்களா? விஜய் விஷால் வந்து அங்க ஒரு டிராமா மாரி போடுவாரு. "அருணா? அப்படியா? எங்க? ஹாஸ்பிட்டலா?" அப்படின்லாம் ஒரு மாரி டிராமா போட்டுருவாப்ல. இன்னைக்கு ஆனா விஜய் விஷால் அந்த மாரி பண்ணிட்டு, இன்னைக்கு அருண் வந்து சூப்பரா, நாங்க 2 பேரும் அங்க பாத்துக்கிட்டோம் சார். நீ நல்லா இருக்கியா? நான் கேட்டேன் சார். நாங்க நல்லா இருக்கான்னு சொன்னோம்." அந்த இடம் பாத்தீங்கன்னா, பயங்கர சிரிப்பா இருக்கு. என்ன செம பல்ப் மொமெண்ட்டா இருந்தது. அப்போ வந்து விஜய் விஷாலோட ஃபேஸ வேற அந்த கேமராமேன் காமிப்பாரு. அது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் நீங்க இது சொன்னீங்க இல்லையா? அ ராணாவோட அந்த பிஆர் அத பத்தி சொன்னீங்கல்ல. அவங்க கண்டஸ்டன்ட்ட வெளிய ரெட் கார்ட் குடுத்து வெளிய அனுப்ப சொன்னா கூட பரவாயில்லங்க. அவங்க ஹோஸ்ட்டுக்கே ரெட் கார்ட் குடுக்கணும்னு சொன்னவங்கங்க. அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்க. சரிங்களா? ஹோஸ்ட்டுக்கு எப்படிங்க ரெட் கார்ட் குடுக்க முடியும்? இது கூட தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பாப்போம். அவரு போன வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த கீழ விழுந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் வந்து இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. எல்லாத்தையும் எழுப்பி விட்டு, அந்த பையன் கீழ விழுந்தப்ப நீங்க எப்படி சிரிக்கலாம்? எப்படி வந்து திருப்பி அந்த சந்தேகப்படலாம்ன்னு சொல்லிட்டு, அவ்ளோ விஷயங்கள் இந்த பையனுக்காக சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேல அது மட்டும் தான் நம்மளுக்கு இது பண்ணாங்க. டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வாரமே அந்த பையன் வந்து பேச தெரியலன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க வந்து எத்தன வாரம் ஆச்சுன்னா, 12 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப, அவர் எப்படிப்பா 12 வாரம் அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் வந்து பேசிக்கா கேட்கிற கொஸ்டின். அதுக்கு கூட கரெக்ட்டா சொல்லலன்னா, அவரு மட்டும் என்னங்க பண்ணுவாரு? ஒரு சாட்டர்டேல அவர் பேசின 1/2 அன் ஹவர் டூ 40 மினிட்ஸ் ஃபுல்லாவே எடிட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கங்க. அப்ப எவ்ளோ செஞ்சிருப்பாங்கன்னு. இத வந்து யாரு மேல தப்பு வச்சுக்கிட்டு கண்டஸ்டன்ட் அவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு, அ எப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா இதுதாங்க நம்ம வன்மத்தை இவரு வந்து ஹோஸ்ட் கொட்டுறோமோன்னு இருக்கு. சுபா வன்மத்த வன்மத்தை கொட்டிட்டோம். வன்மத்த கொட்டலைங்க. நம்ம சொல்றது அங்க நடந்தது தானேங்க சொல்றோம். இப்ப நான் இல்ல ஏதாவது இல்லைங்க எக்ஸ்ட்ரா அவங்க பரவாயில்ல சொல்லி இப்ப கொட்டட்டும். நொந்து நம்ம நொந்து ஏங்க தேங்கி போயிருப்பாங்க. கத்திஜா அது வன்மம் இல்லைங்க இல்லைங்க. அங்க நீங்க நடந்தது. ஹோஸ்ட் இல்லைங்க யாராவது நான் சொல்றேன் ரெட் சுபா. கார்ட் குடுக்க சொல்லுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல குடுக்க வன்மத்தை மாட்டாங்க. இல்ல கொட்டலாம் நான் அவங்க சொல்றேன். நொந்து போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம கத்திஜா. மறுபடி இல்ல சாரி டு இன்டரப்ட். இல்ல வன்மத்தை கொட்டணும். ஏன் தெரியுமா? அந்த ஷோவை பார்த்து மன உளைச்சல் ஆகிறது நம்ம தான். நம்ம மன உளைச்சல் அதுதான். இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொட்டி தான் ஆகணும். அந்த வன்மத்தெல்லாம் கொட்டாதான் நம்ம இருக்கிறோம். அந்த கண்டஸ்டன்ஸே உள்ள கொட்டுறாங்க. நம்ம அதை பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் சேர்ந்து ஏங்க நீங்க அங்கேயாவது பரவாயில்ல. பார்த்தீங்களா? சௌந்தர்யா கை தட்டுறது இவரோட நேம் கார்ட எடுத்து காமிச்சோனே, அவ்ளோ நேரம் நிறுத்தாம கை தட்டுவாங்கங்க. அப்ப எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அங்க உள்ள இருக்கவங்களுக்கு. நம்ம என்னங்க ஒரு 1 ஹவர் புரோகிராம் பார்ப்போமா? லைவ்ல கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தானங்க தெரியும். பவித்ராலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா இப்ப சிரிச்சுட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. எத்தன தடவ அவங்க கண் கலங்குற மாரிலாம் போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. எவ்ளோ பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அ அததாங்க சொன்னேன். நான் ஒண்ணும் வன்மத்தெல்லாம் கக்கலைங்க. நீங்க வேற. அவ்வளோதான் காமன். நான் கீழ இது தேங்க்யூ. பண்ணிக்கிறேன். ஓகே. சுபா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் சுபா. அ நான் பேர் மாத்தி பல நாட்கள் ஆகுது. அதனால இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஓகே, வாட்டி. ஓகே. சேகோர் ஓகே. நன்றி நன்றி சுபா. ஓகே அடுத்து நான் உங்களை அடுத்து கீழே நான் பாலகுமார். லிசனர் ப்ரூவ் பண்றேன். பாலகுமார்.
ஹலோ மேம் கேக்குதா? நீங்க மேம் சொல்லாதீங்க. 3வது தடவ சொல்றேன். மேம் சொல்லாதீங்க. இல்ல அப்புறம் என்னன்னு தான் சார் சொல்றது? கத்தினே நீங்க கூப்பிடுங்க. சொல்லாதீங்கன்றதுனால தான் அவர் சொல்றாரு. கத்தினே நீங்க கூப்பிடுங்க. சொல்லாதீங்கன்றதுனால தான் சொல்றாரு கத்தி அவங்க. சரி ஓகேங்க. ஓகேயா? ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க. இனிமே பேச மாட்டாங்க. திரும்ப நீங்க மேம் சொன்னீங்கன்னா பேச மாட்டாங்க உங்ககிட்ட அவங்க. சரி நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். சரி அது சொல்லுங்க பாலா. இல்ல சரி இப்ப நம்ம அந்த இந்த சில இந்த ஒரு வாரமாவே என்னன்னா அலையன்ஸ் ஒரு வாரத்தை வச்சு டிடிஎஃப் அலையன்ஸ் கேம்லன்னு சொல்லி எத்தனை யூடியூபர்ஸ்ல இருந்து எல்லாம் சேர்த்து என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க. கேங் பிளேயர் முத்து அப்படின்னு பேசி பேசி அதை கடைசியில வந்து இப்ப அவங்க வந்து ஒரே அதாவது அவங்க மேடையில கேட்டிருப்பாங்களே அந்த மேம், அவங்களுக்கு நமக்கு தேங்க்ஸ் சொல்லிடும். ஏன்னா அவங்க பேச நம்மளுக்கே ஒரு ஆமா இல்ல டிடிஎஃப் கேம்னா நம்ம தனியா விளையாடுறது தானே அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டானுங்க. ஆனா அந்த விஜய் சொன்ன பதில் வந்து இப்ப 6 கோடி பேர் சாட்டர்டே எபிசோடு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் வெயூர்ஷிப் எங்கேயோ போயிருக்கும். அத்தனை பேர்த்துக்கும் ஒரே நேரத்துல சொல்லிட்டாரு. இதோட நம்மளுக்கு பெரிய ப்ரமோஷன் வேற இருக்க போறதே இல்லை. அதனால அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிருங்க. ஏன்னா இதுக்கு மேல அது இந்த வியூர்ஷிப்ல சொல்றதுதான் அது பெரிய விஷயங்க. பாலா அது நீங்களே சொல்லலாம் பாலா. மேல அந்த ஐடியை டேக் பண்ணிருக்கேன். அந்த இளவரசி ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, ராணவ் தி கிங் ஆஃப் கண்டென்ட். ஆமா ப்ரோ, அந்த ஐடி தான் ராணவ் கிங் ஆஃப் கண்டென்ட் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லா கண்டஸ்டன்ட் மேலே வன்மத்தை கொடுப்போம்ல, அந்த ஐடி தான் அது. அந்த ஐடியை டேங்க் பண்ணி ஆல்ரெடி தேங்க்யூ வந்து சொல்லியிருக்காங்க போல. ஸோ சாரி, வன்மத்தை கொட்டிருக்காங்கன்னு சொல்லி மேல வந்து பின் பண்ணிருக்கோம் பாருங்க நம்ம ஸ்பேஸ்ல. அந்த ஐடி தான். ஸோ உங்க மன நிறைய வாழ்த்துக்கள் வந்து அந்த ஐடிக்கு சொல்லுங்க. அடிக்கடி இந்த மாதிரி போங்க. முத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேசி எங்களுக்கு பிஆரா நீங்க வேலை பார்க்கறதுக்கு நன்றி. முதல் இன்னைக்கு பிஆரா வேலை பார்த்ததுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் ஒன்று கேட்டு செட்டில் பண்ணிடலாம். தெளிவா எடுத்து வச்சிருக்க முடியாது தலைவரே. நம்ம பிஆர் பண்ணிருந்தா கூட இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்க முடியாதுல்ல. பிஜேஸே சப்போர்ட் பண்றதுங்கிறப்ப இனிமேல் அவங்க என்ன பேசுவாங்க அலைன்ஸ் பத்தி? அவ்வளவுதான், டாபிக் ஓவர். அலைன்ஸ் உங்களுக்கு அறிவு இல்ல, அவருக்கு அறிவு இருக்கு. அவர் சொல்றதை கேட்கறதுன்னா உங்களுக்கு அறிவு இல்ல தானே அர்த்தம் அப்பனா அப்படின்னு சொல்லி டாபிக்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இன்னொன்னு சொல்லுங்க சே. ஆமா ஆமான்னு சொன்னேன், எக்ஸாக்ட்லின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த வீக் மாதிரி பாசிட்டிவான வீக் வந்து முத்துக்குமாருக்கு அமையாதுங்க. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாவே கண்டென்ட் யாரு ஒன்லி முத்துக்குமரன் தான். அதுக்கப்புறம் என்னது இந்த விஜய் கிளாரிஃபை பண்றது. இனிமேல் என்னன்னா இப்ப எல்லா நெகட்டிவிட்டி மஞ்சரி எவிக்ட் ஆயிட்டாங்க. இனிமேல் ஸ்பீக்கரும் கிடையாது. அவனுக்கு பேசுறதுக்கு அவன்கிட்ட அளவுக்கு பேசுற அளவுக்கு யாருமே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும்னா ராயன் இருக்கான். அவன் போதும் நம்மளை ஏற்றி விடுறது, ஏதாச்சும் எதிர்த்து பேசுவான், நம்மளுக்கு கரெக்டா கண்டென்ட் கிடைக்கும். அதுலயும் கண்டென்ட்ல வந்துருவாரு. பிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்க, இவன் தான் யாரு முத்துக்குமரனுக்கு ஃபேவரா இது பண்ணுவாங்க, அதை போட்டு அடிப்பாங்க. இதுமேல் ஃபுல்லா பாசிட்டிவா தான் போகும்னே ஒழிஞ்சு எந்த இடத்துலயும் ஒரு டவுன்ஃபால் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ராணவ் சௌந்தர்யாவை பத்தி ஒண்ணு சொல்லணும். ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்ல ப்ரோ. ரெண்டு பேத்துக்குமே நெகட்டிவ் பிரியார். 2 பேருக்குமே பேச தெரியாது. பேசுனா அது மாட்டிட்டோம்னா உடனே சாரி. 2 பேருமே இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறது. 2 பேருமே கியூட்னஸ். இவர் பாய், இவர் கேளு. இவர் ஏன் வெளியே போயிட்டாருன்னா, இப்ப இன்னசென்ட் பாய்ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப கியூட்னஸ்னா டிஆர்பி. ஒரு ஐபிஎல் ஃபைனல் பார்த்தா ஒரு பொண்ணு அழகான பொண்ணு காமிச்சா எப்படி டிஆர்பி ஏறுமோ, அது அந்த அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் சௌந்தர்யா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ. பாலா ப்ரோ, உங்க பேச்சுக்கு நான் அடிமை இனிமே. தேங்க்யூ. இனிமே நீங்க மேம்னு கூட்டா கூட அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. எங்க சொல்லிடுங்க ஒரு வாட்டி மேம். மேம். ஐயா மேம் சொல்லாதீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்ஸ் பாலா. ஓகே, நான் ஸ்பீக்கர்ஸ் நான் உங்களை லிசனர் மூவ் பண்றேன் பாலா. திரும்பவும் வரும்போது நான் மேல உங்களை கூப்பிடுறேன். ஓகேங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது EMK எடுத்து EMK பேசுங்க. EMK ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஃபேட்மேன் சார் எப்போ வருவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. ஃபேட்மேன் சாரா? ஓகே, அவருக்கு அனுப்பிச்சு விடுவோம் வர சொல்லி. ஓகே, EMK பேசுங்க. ஸோ மீன் டைம் நான் வந்து ரவி சாருக்கு வர சொல்றேன். பேசுங்க EMK. ஐயோ போயிட்டாரு. அப்ப அடுத்து நம்ம பிரியா பேசுங்க. பிரியா ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
இன்னைக்கு சூப்பரான எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா விஷாலோட, அருணோட இது சொல்றதுக்காக தான் வந்தேன் நானு. ஆக்சுவலா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கன்ஃபெஷன் ரூம் வழியா வரும்போது, வந்த உடனே கேட்பாரு, "அருண் எங்கன்னோனே?" "அருண் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்." "அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனான்? அவன் நல்லா தானே இருந்தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே "இல்ல அவனுக்கும் தெரியலடா, அதுக்கு பி பிக் பாஸ் தான் கூப்பிட்டா அதனால அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்." அப்படின்னா அதில ஹவுஸ்மேட் சொல்லுவாங்க. அப்புறம் இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். விஷால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அருண் வருவான். அருண் வந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சீரியல்லலாம் உள்ள வந்து அழுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் ஓகே. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படின்னு இந்த பக்கம் கட்டிப்புடிச்சு ஒரு அழுக. அந்த பக்கம் ஒரு கட்டிப்புடிச்சு அழுக. நாங்கலாம் உண்மையாவே அவர போய் பார்த்துக்கவே இல்ல போல நெனச்சுட்டு இருந்தோம். விஷாலும் நல்லா கோஆப்பரேட் பண்ணாரு நடிக்கிறதுல. இன்னைக்கு வந்து லூசு மாரி அருண் வந்து போட்டு உடைச்சிட்டாரு ஸ்டேஜ்ல. அது பார்க்கறது நல்லா காமெடியா இருந்தது. அப்புறம் வந்து இன்னைக்கு லைவ்ல வந்து ஈவ்னிங் மஞ்சரி வந்து டார்ச்சர் பண்ணிடுச்சு முத்து. உட்கார வச்சு ஒரு 2, 3 ஹவர்ஸ். இதில நடுவுல வேற தீபக் போய் ஹேர் டைலாம் அடிச்சு குளிச்சு வந்துட்டாரு. அவ்ளோ நேரம் டார்ச்சர். அப்புறம் நடுவுல இவன் வேற வந்து உட்காந்துருந்தான் ரயான். அவனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? நடுவுல முத்துவ போட்டு அடிக்கலான்னு. அது பார்க்க ரொம்ப கொடுமையா இருந்தது. நல்ல வேளை என்ன மஞ்சரி டாபிக் போயிட்டாங்க. போச்சு லைவ்ல? நான் பார்க்கல பிரியா. என்ன ஈவ்னிங் பேசுனீங்க? ஈவ்னிங் ஈவ்னிங் நம்ம ஸ்பேஸ் போயிட்டுருக்கும்போது, நான் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுருந்தேன். அப்போ உட்காந்து மஞ்சரி உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. "நீ அப்படி ஏன் பண்ண? இப்படி ஏன் பண்ண? அது ஏன் பண்ண?" அந்த என்னது இந்த மார்னிங் நடந்ததுல சௌந்தர்யா கூட இன்சிடென்ட்டு. அத வச்சு "நீ அப்படி நெனச்சுட்ட, இப்படி நெனச்சுட்ட" அப்படின்னு அது பயங்கர டார்ச்சரா இருந்தது. சைலன்ட்டா உட்காந்து பேசி நானா புரிய வச்சேன். ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா, பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது பாய்ஸ்லாம் வந்து என் கூடவே இருந்து என்ன வந்து பின்னாடி குத்துனாங்க. அது மாரி தான் நீங்க 2 பேரும் பண்றீங்கன்னு சொல்லிட்டாரு. ஜாக்லினையும், மஞ்சரியும். "நீ என் கூடவே ஃப்ரெண்ட் மாரியே இருந்து பின்னாடி குத்திட்டீங்க." அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு இன்டைரக்ட்டா. ஆனா அது பயங்கர டார்ச்சரா இருந்தது. உட்காந்து அங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு மடக்கி, மடக்கி, மடக்கி அது ரொம்ப டார்ச்சரா இருந்தது எனக்கு. இது சொல்றதுக்கு தான் வந்தேன் நானு. தேங்க் யூ. தேங்க்ஸ் பிரியா. இல்ல நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். ராணுவ ஆ. ஃபேன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர் கால்ட் ராணுவ் அண்ட் டோல்ட் அன்ஃபேர் எவிக்ஷன். தேங்க்ஸ் தலைவான்னு போட்டிருக்காங்க. அது அதுக்கு வந்து சிவா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. பிரேக்ஃபாஸ்ட் படம் ராணுவ கால்ஸ் வந்து அன்ஃபேர். ஓ சோ ஃபைன் விட்டுருங்க. இல்ல அது ஏங்க சேதுபதி அப்புறம் கால் பண்ணியிருப்பாரு. சேதுபதியே கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதான் அதான். ம். அப்புறம் இன்னொரு இன்னும் விஷயம், அந்த ஸ்டேஜ்ல ஒரு லேடி எந்திச்சு கேள்வி கேட்டாங்களே இந்த மாதிரி. ஆமா ஆமா. யாரோ சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. அது மண்டையில குத்தி மைக் உட்கார அதான் ஏங்க அதான் அது இளவரசி கிடைச்சவங்களுக்கு ஐடிங்க. கேள்வி அதான் கேட்கணும். அதான் சொல்லிட்டு இருந்தேனே. அதுதான் சொல்றாங்க. நம்ம ட்விட்டர்ல தான் ஒருத்தங்க என்டர்டைன்மெண்ட் ஃபார் லைஃப் மேல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த ஆ, இளவரசி ஐடி தான். அது ஒரு வன்ம குடோன் ஐடி அது. அந்த ஆ, ஐடி தான் வந்து அங்க போயிருக்கு போல. ஆ. சோ அதுக்கு இல்ல அது புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டு மடக்கிறதா நினைச்சு கேள்வி கேட்டு மண்டையில தட்டி ஓ உட்கார அந்த வச்சு. இளவரசி 2.0 அது. ஆமா ஆமா. அது சரி. அந்த அது ஐடி தான் மட்டும் அது. இல்ல. இன்னைக்கு போய் நான் போய் மத்த யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும். அவங்க என்னதான் சொல்லி மழுப்புறாங்கன்னு பார்க்கணும் எனக்கு. ஏன்னா இந்த அலையன்ஸ வச்சு தானே ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு வாரமா. முத்து இல்ல எனக்கு பண்ணிட்டாரு, தப்பு ஒண்ணே ஒண்ணு பண்ணிட்டாரு. வயித்துல வாயில ஒண்ணே ஒண்ணு அடிச்சுட்டாங்கன்னு. சாரி டு இன்டரப்ட். இங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எவன் யாரை அழிக்கிறான்னு நல்லா தெரியும். பொலிட்டிக்கலா சொல்றேன். அங்க கூட்டணி போறப்பலாம் அதை கேட்க ஒரு துப்பு இல்ல, ஒரு இது இல்ல. பிக் பாஸ்ல ஒரு அலையன்ஸ் போட்டானே என்னமோ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பொங்குறீங்களடா. யாருடா நீங்க எல்லாம்? அந்த அலைன்ஸ்னால முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் கூட வரல. ஆ, இல்ல இல்ல அதான் அதான் அவரே சொன்னாரு. முத்து இல்ல. அதான் சொன்னாரு. ஆ. நான் என்னமோ நானா கொலை குத்தமாடா பண்ணேன் இல்ல இல்ல கள்ளக்கடத்தல் பண்ணேன். அதான் நான் ஒரு சொல்றேன். சொசைட்டில அவ்வளோ ஒரு விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு. அங்க அலையன்ஸ் போட்டா அதுக்கு பொங்காம, இதுல அலையன்ஸ் போட்டா அலையன்ஸ் போட்டா ஒரு கேம் ஷோல அலையன்ஸ் போடாம என்ன எனக்கு புரியல. எல்லாரையும் என்ன அழிச்சா விட்டான். அவன் கேம போட்டு ஒரு இல்ல கேம் மஞ்சரி இல்ல மஞ்ச அவர் இல்ல எடுத்த மஞ்சரி எல்லா பாயிண்ட்டுமே அவர் இண்டிவிஜுவல் கேம்ல வாங்கினது மட்டும்தான். ஆமா. இல்ல மஞ்சரி சொன்னாங்கல்ல, கடைசியில இந்த மாதிரி வந்து இவரு பண்ற அலைன்ஸ் எல்லாம் அவருக்கு பாயிண்ட் வரதுக்காகவே பண்றாருன்னு. அப்ப எவ்வளோ பாயிண்ட்மா அவர் எடுத்தாருன்னு திருப்பி அவர் கேட்டிருக்கணும். இல்ல அப்புறம் விஜய் ரொம்ப சேதுபதிக்கு லூசு ஆட மாரி முடியும். பண்ணியிருக்காங்க. ம். அவனுக்கு அவனுக்காக விளையாட முடியும். அவனுக்காக யோசிக்க முடியும். அதுல தப்பே இல்லையே. சுயநலமாவே யோசிச்சுட்டுமே. ஆமா. அதுல என்ன தப்பு இருக்கு? கேம் தானே. கேம் ஷோல வேற என்ன? இப்ப உங்க வீட்டுல தங்கிட்டு சுயநலமா வச்சா கேம் ஷோல சுயநலமா வச்சுக்கிறது தப்பு கிடையாது. இல்ல எல்லாரும் சுயநலமா யோசிக்கலாம். முத்து மட்டும் யோசிக்க கூடாது சுயநலமா. ஆமா. ஆஹ் ஆமா. முத்து வாயை திறந்துட அது முத்துவே கூடாதுங்க. சொன்னதுதான். முத்து இல்ல வாய் முத்துவே சொன்னாரு. அதுதான் பெட்ரூம்ல சொல்லிருப்பாரு. நான் ஆமா. எல்லாரும் பண்றது நானும் மனுஷன் தானடா. ஒரு 50% ஸ்ட்ராட்டஜின்னு போறது எதுக்காக?
50% அது வின் பண்ணும், 50% அது வின் பண்ணாது. அவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட். சோ யார் என்ன பண்ணாலும் முத்து என்னதான் இருந்தாலும் நீங்க இதை பண்ணிருக்கூடாது. ஏன் நானும் மனுஷன் தானயா? இல்ல இல்ல முத்து வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணிருக்க. அவங்க என்ன பாத்துட்டாங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு ப்ரொஃபஸரா நம்மள மாதிரி பாத்துட்டாங்களா, திடீர்னு அந்த கேமுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது என்ன இவன் டக்குனு இப்படி பண்ணிவிட்டான், ஐயோ நம்மள இவனை ஏசுனாத மாதிரி பார்த்தோமே, இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாயிட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீக் இல்ல நீங்க அவங்க பச்சை இந்த வீக் இன்னைக்கு தோல்வி அக்செப்ட் பச்சைக்கிளி பண்ண வேற முடியாம, அவங்களோட தோல்வி அக்செப்ட் பண்ண முடியாம எப்படி வழக்கம் போல மிஸ் முத்துதான் மிஸ் அப்படின்னு வந்து கை காமிக்கிற மாதிரி வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க. எஸ் சார் சொல்ல ப்ரோ வந்தாங்க, சொல்லுங்க. அது ஒரு நிமிஷம் ப்ரோ, பச்சைக்கிளி வந்து பழக்க நிறைய தோஷத்துல ஸ்பீக்கர்ஸ் வராங்க. இல்ல இது ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நானு. இந்த பச்சைக்கிளி வந்து பழக்க தோஷத்துல எழுந்திரிச்சு எனக்கு தெரியாம போயிடுச்சு, தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு. இந்த பச்சை மண்டைய ஒருத்தர் தானே அவன் இருக்கு அவனுக்கு, ஏய் உனக்கு இருக்க உனக்கு வெடிகுண்டு அனுப்பி விட்டுருக்கேன், வரும் இந்த செவ்வாய்க்கிழமைல இருந்து இருக்கு பச்சை மண்டைய இருக்கு. நல்ல காமெடியா இருந்தது. ஓகே நீங்க மத்தவங்களுக்கு எனக்கு கொடுங்க. ஒன்னே தேங்க்யூ ஒண்ணுப்பா, எனக்கு ஃபைனலா ஒன்னே ஒண்ணு கொஸ்டின் கிடையாது, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் தான். எனக்கு அது ஸ்பீக்கர்ல உள்ள எல்லாரும் ஒரு எத்தனை பேர் பண்றீங்களோ பண்ணா எனக்கு ஓகே. ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஒரு விஷ் மட்டும் ஒரு மாதிரி கொலாச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி. அது மாதிரி ஸ்பேஸ்ல இருந்து எனக்கு கிடைச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது சொல்ற விருப்பம் இருந்தா சொன்னீங்கன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எடிட்டிங்ல போட்டுப்பேன். சார் நேம் உங்க உங்க ஃப்ரெண்ட் பேர் பேரு? என்னன்னு சொல்லுங்க. நேம் வந்து அசன் ஸ்டுடியோ சரவணன், அப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும், கடையோட சொல்லுங்கண்ணே அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொன்னா போயிடலாமா இல்ல மொத்தமா ஸ்பீக்கர்ல இருக்கவங்க சொல்லலாமா? ஒன்னொன்னா சொல்லுங்க, மொத்தமா ஃபைனலா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு சொல்லிக்கலாம். ஃபைன். சோ அசன் ஸ்டுடியோ, அப்புறம் அவர் பேர் என்ன? சரவணன். ஓகே. ஸோ ஈரிப்புள்ளுடைய ஃப்ரெண்ட் அசன் ஸ்டுடியோ சரவணன், உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையட்டும்ன்றது இந்த முத்துக்குமரன் ஆர்மி ஸ்பேஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஸோ அது ஹோஸ்டின் சார்பாக வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்பீக்கராக நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சொல்லுங்க விஜய். எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம் சார், நீங்க வேற டக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன். கர்த்திஜா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அருள் சொல்லி அருள் ஃப்ரெண்ட் சொல்லுங்க, கேடி சொல்லலாம். ஓகேவா, அருள் ஃப்ரெண்ட் சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய், அருணோட ஃப்ரெண்ட் அருளோட ஃப்ரெண்ட். ஐயோ பேரு மறந்துச்சு. கமா டேக் 2 ஆக்ஷன். சரவணன் அசன் ஸ்டுடியோ. நான் எடிட் பண்ணிக்கிறேன். அசன் ஸ்டுடியோ. ஓகே சரவணன், உங்களுக்கு many more happy returns of the day. கர்த்திஜா இப்போ நீங்க சௌந்தர்யா மாதிரி பண்ணீங்க. ஐயோ. பேசுங்க டேக் 3. சரி. ஹாய், அருளோட ஃப்ரெண்ட் அசன் ஸ்டுடியோ சரவணன், உங்களுக்கு many more happy returns of the day. உங்களுக்கு லைஃப்ல எல்லா நல்ல விஷயமும் நல்லபடியா நடக்கட்டும். சூப்பர். ஓகே, அடுத்து Hi Saravanan. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? Hi Saravanan of Asan Studio. This is Saravanan Kumar. about Saravanan. Yes. Wish you all, very happy birthday, and wish you all good love, success, peace, and prosperity. And I think thanks Arul for giving this opportunity to wish your friend. Thank you. Thank you so much. ஓகே, அடுத்து நான் சொல்லிடுறேன். அருளோட ஃப்ரெண்ட் அசன் ஸ்டுடியோ சரவணன், உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வேற யாரும் சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. அருளோட நண்பர் அசன் ஸ்டுடியோ சரவணனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்னைக்கும் சந்தோஷமா எல்லா வளங்களும் பெற்று நல்வாழ்வு பெற முத்துக்குமரன் ஆர்மி சார்பாக வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, இவங்கதான் உண்மையான முத்துக்குமார் ஃபேன். முத்துக்குமரன் ஹெட் ஆர்மி மிஸ்டர் அருண் அவர்களோட ஃப்ரெண்டு சரவணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. போதுங்க, ஏன் போதுன்னு சொல்றேன்னா இன்னொரு யாரும் சொல்ல விருப்பம் இருக்கணும். லைக் வேணா பர்சனலா ரொம்ப பேர கூட அதுக்காகதான், மற்றபடி கிடையாது. நான் ஃபைனலா என்னோட சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போய்க்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கும்பதான் ஹாப்பி என்னாச்சு, செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா தானே, அப்படிதானே? எல்லாருமே செம்மையா மிஸ் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சோ மச். இது யாரு போயிட்டு வரேன். பாய் டாட்டா. நான் நாளைக்கு வரேன். பாய். தேங்க்யூ சோ மச். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். ஆக்சுவலா நான் ஸ்பீக்கர்
ஐஎம்கே பேசுங்க. ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஸ்பேஸோடைய ஸ்பெஷல் இதுதாங்க. பாருங்க, நம்ம யாருன்னே தெரியாது. ஈவன் அருளே யாருன்னு தெரியாது. மேக்ஸிமம் அவரோட இதுல நம்ம அவரோட வீடியோஸ் கூட சாரி அட்லீஸ்ட் அவர் ஃபேஸாவது பார்த்துருக்கோம். ஆனா அதை தாண்டி வந்து இவரு எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா அவரு முதற்கொண்டு நம்ம விஷ் பண்ணி ஆக்சுவலா இதாங்க ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம நான் நினைக்கிறேன். யாருன்னு தெரியாத ஒரு நபருக்கு, ஆனா அவர் நம்ம எங்கேயோ, நீங்களும் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்கெங்கேயோ இருக்கிறோம், ஏதோ இடத்துல இருக்கிறோம். எல்லாரும் ஒரே இடத்துல கூட இல்லை, வேறு வேறு நாட்டுகள்ல இருக்கிறோம், வேற ஒரு இடத்துல இருக்கிறோம், கடல் தாண்டி இருக்கிறோம். அப்பவும் சரி அந்த நல்ல எண்ணம், அந்த பாசிட்டிவிட்டி, நான் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்குறோம்ல. ஸோ அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் முத்துக்கு நம்ம வெளியில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில இருந்து அவர் நம்ம எல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனா இங்க இருந்து அன்பை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஷோ பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர்னு அதை அந்த கேம் மூலியமா பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கும் நம்ம யாருன்னே சுத்தமா தெரியாது, நமக்கும் பர்சனலா அவர் யாருன்னே தெரியாது, கேம் மூலியமா தான் பாக்குறோம். அவ்வளவு அன்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்குமே கேட்ட உடனே வாழ்த்துக்கள் சொன்ன நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்காகவும் உடனே கேட்ட உடனே மனம் திறந்து வாழ்த்துக்களை வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஸ்பேஸ் இன்னைக்கு. இந்த தருணம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட நல்ல எண்ணம் டக்குன்னு வந்து வாழ்த்துக்கள் சொன்னது. ஸோ இப்போ EMK நீங்க பேசலாம். ஓகே. இல்ல ப்ரோ, அந்த முத்துக்குமரனிட வந்து இப்போ அந்த வீக்கெண்டை வச்சு அவரு சூப்பராகவே அனலைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அந்த கேப் இன்டர்வல்ல வந்து ஒரு விஷால்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. எது எடுத்தாலும் இவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா வாங்கிட்டு கடைசியில முத்துக்குமரன்ட்டு மாட்டி விடுறத திருப்பி விட்டுறாங்க அப்படின்ட்டு அவர் மஞ்சரையும் ஜாக்லினையும் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு லைவ்லயும் கூட சில கட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து ஒரு கட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சரி இதை வந்து சொல்லியிருப்பாரு, டைரக்டாவே சொல்லியிருப்பாரு. நான் இதுக்குதான் நான் ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் இதை இந்த பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு தெரிஞ்ச முத்துக்குமரனுக்கு இது கூடயா தெரியாது, இவங்க கூட இருந்துட்டு இப்படி குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இந்த கேம் பிளே ஏன் இவரு கண்டுபிடிக்க மாட்டேங்காரு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது லைவ்ல, அதாவது ஐ மீன் இன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே எபிசோட் லைவ் இருக்கும்ல,